The Little Cook Dora Bora channel subscribe பண்ணுங்க. இது போன்ற பரிசுகளை தினம் தினம் வென்றிடுங்க. அம்மா அம்மா வீட்ல யாராச்சும் இருக்கேளா? சத்த வெளியே வரையலா? வாங்க சாமி, என்ன வீடு தேடி வந்திருக்கீங்க? சொல்லி அனுப்பிச்சிருந்தா நானே வந்திருப்பேனே. இல்லைங்க ஹேமாமா, எங்களுக்கு அடுத்த வாரம் எங்கள் வீட்டில் ஒரு விசேஷம். எங்களுக்கு கொஞ்சம் புழுங்கலரிசி தேவைப்படுது. அதனால தான் உங்ககிட்ட சொல்லி வச்சு வாங்கிட்டு போகலான்னு வந்தேன். ஆமாம், ஒரு மூட்டை புழுங்கலரிசி எவ்வளோ விலை? மற்றவங்களுக்குலாம் 1000 ரூபாய்க்கு கொடுப்பேன் சாமி. நீங்க தெரிஞ்சவங்களா போயிட்டீங்க, உங்களுக்கு 800 ரூபாய்க்கு தரேன். சரிம்மா, நீங்கள் கேட்ட மாதிரி 800 ரூபாய் மூட்டை கொடுத்துறேன். நல்லபடியாக செஞ்சு கொடுத்துருவீங்கல்ல? என்ன சாமி இப்படி கேட்டுப்பிட்டீங்க? முதல்ல நெல்லை தண்ணியில ஊற வச்சு, அப்புறம் காய வச்சு, அப்புறம் அது பெரிய பானையில போட்டு அடுப்புல வச்சு வேக வச்சு அதை அரைவேக்காடாக்கி காய வச்சு ஒரு மூட்டையில பிடிச்சு கொடுத்துருவோம். நீங்க அதை எடுத்துட்டு போயிட்டு மிஷின்ல கொடுத்தீங்கன்னா அரிசி தனியா தவிடு தனியா பிரிச்சு கொடுத்துருவான். அம்புட்டு வேலை இருக்குது அதுல. நான் நல்லபடியா பார்த்து உங்களுக்கு நல்லா செஞ்சு தரேன், சரியா? நாளைக்கு சாயங்காலம் வந்து எடுத்துட்டு போங்க சாமி. சரிம்மா, நாளைக்கு சாயங்காலமே நான் வந்து வாங்கிக்கிறேன். நல்லபடியாக பண்ணி கொடுத்துருங்க, சரியா? நான் கிளம்புறேன். அப்பாடா, நெல்லை நல்லா காய வச்சாதான் பானையில போட்டு வேக வைக்கும் போது கரெக்டா இருக்கும். நெல்லு இந்த மாதிரி நல்லா காத்தாரட்டும், அப்பதான் அதுல இருக்கிற அழுக்கு கிழுக்கெல்லாம் போகும். நாளைக்கு இதை ரெடி பண்ணி மூட்டை கட்டி நம்ம ஐயர்கிட்ட கொடுத்துருவோம். அபி, பிரீத்தி, எனக்கு ரொம்ப போர் அடிக்குது. ஏதாச்சும் கேம் விளையாடலாமாப்பா? ஹேமா, மிஸ் ஹோம்வொர்க் கொடுத்திருக்காங்க தெரியும்ல. 10வது டெஸ்டுக்கு வர படிக்கணும். இதெல்லாம் மறந்துட்டியா நீ? விளையாடவான்னு கூப்பிடுற? விளையாடிக்கிட்டு இருந்தா எப்படி ஹோம்வொர்க் பண்ண முடியும்? எப்படி டெஸ்டுக்கு உட்கார்ந்து படிக்க முடியும்? தன்சிகா, ஈவினிங் கொஞ்ச நேரம் விளையாடிட்டு அப்புறமா நைட் உட்கார்ந்து படிக்கலாம் தன்சிகா. நாளைக்கு காலையில வரைக்கும் டைம் இருக்குல்ல. கொஞ்ச நேரம் நல்லா விளையாடிட்டதுக்கு அப்புறம் ஒரு 7 o'clock 8 o'clock உட்கார்ந்து படிச்சுக்கலாம்ல. ஐயே, எங்களால எல்லாம் முடியாதுப்பா. நாங்க ஃபர்ஸ்ட் ஹோம்வொர்க் முடிச்சிட்டு அப்புறம் டெஸ்டுக்கு எல்லாமே படிச்சிட்டு டைம் இருந்தாதான் விளையாடுவோம். இப்ப ஹோம்வொர்க் முடிக்காம விளையாடிட்டு இருந்தோம்னு வையேன், நாளைக்கு இங்கிலீஷ் மிஸ் நம்ம பேரண்ட்ஸ் கூட்டிட்டு வர சொல்லிடுவாங்க. வீட்ல எல்லாம் தெரிஞ்சா பயங்கரமா திட்டுவாங்க. இப்போ உன் கூட விளையாடிட்டு நாளைக்கு மேத்ஸ் டெஸ்ட்ல ஃபெயில் ஆக சொல்றியா? நீ படிச்சா படி, படிக்க கட்டிப்போ. நாங்க போய் படிக்க போறோம்ப்பா. நம்ம போய் படிக்கணும்ப்பா, நம்மளுக்கு நிறைய வேலை கிடக்குது. ஹேமா, நாங்களும் போறோம்ப்பா. நாங்க போய் ஹோம்வொர்க் முடிச்சுட்டு படிக்க போறோம். ஹோம்வொர்க் முடிக்காம போனா அப்புறம் மிஸ்ஸுக்கு என்ன பதில் சொல்றது? போறோம்ப்பா. சரி ஹேமா, நாளைக்கு ஸ்கூலுக்கு போகும்போது உன்னை நாங்க பாக்குறோம். பாய். லில்லி மல்லி, எல்லாரும் என்ன விட்டுட்டு போயிட்டாங்கடி. ஹோம்வொர்க் பண்ணனும், டெஸ்டுக்கு படிக்கணும்னு. நீங்களாச்சும் வாங்கடி என் கூட விளையாடுறதுக்கு. ஓ, நாங்க உன் கூட விளையாடணுமா? அப்ப எங்களோட கண்டிஷன்ஸ் எல்லாம் சொல்லட்டுமா? விளையாடுறதுல என்னடி கண்டிஷன்? ஒண்ணு ஒண்ணா சொல்றோம், கேட்டுக்கோ. இங்க பாரு, விளையாடும் போது அரை மணி நேரத்துக்கு ஒரு வாட்டி எங்களுக்கு கூல் ட்ரிங்க்ஸ் ஜூஸ்னு ஏதாவது வாங்கி தரணும். இல்லனா நாங்க ரொம்ப டயர்ட் ஆயிடுவோம். சரி, வாங்கி தரேன். கூடவே ஸ்நாக்ஸ், சிப்ஸ், பப்ஸ்னு ஏதாச்சும் வாங்கி தரணும். சரி, வாங்கி தரேன். அது மட்டும் இல்ல, எல்லாமே விளையாடி முடிச்சதுக்கு அப்புறம் கடைசியா போய் எங்களுக்கு பானிபூரி வாங்கி கொடுக்கணும். இதெல்லாம் பண்ணாதான் நாங்க உன் கூட விளையாடுவோம், சொல்லிட்டேன். நீங்க ரொம்ப பிகு பண்றீங்கடி. விளையாடுறதுக்கு ஆள் இல்லன்னு கூப்பிட்டா போர் அடிக்குன்னு தானே உங்களை கூப்பிடுறேன். சரி சரி, எல்லாம் வாங்கி தரேன். அதான் நான் உண்டி நிறைய காசு எடுத்து வச்சிருக்கேன்ல, உங்களுக்கு வாங்கி தரேன். எனக்கு ஒன்னும் பிரச்சனை இல்ல. இங்க பாரு, முக்கியமானது இன்னொன்னு சொல்லிக்கிறேன். நாங்க கேம்ல அவுட் ஆனா கூட அவுட் ஆனான்னு ஒத்துக்க மாட்டோம். நீதான் மறுபடியும் எங்களை ஓடி வந்து பிடிக்கிற மாதிரி இருக்கும். இதுக்கு ஓகே தானே? இதெல்லாம் ரொம்ப ஓவரா இருக்குதுடி. நீங்க என்னமோ என்ன வச்சு செய்றீங்க போல இருக்குது. பழசெல்லாம் மனசுல வச்சுக்கிட்டு. சரி சரி, பண்றேன். ஆனா வாங்க விளையாடலாம். சாபூத்ரி சாபூத்ரி சாபூத்ரி. அப்பாடா, இந்த நெல்லை எல்லாம் நல்லா காத்தார விட்டாச்சு. நாளைக்கு காலையில வேலையா இந்த நெல் எல்லாமே இந்த பானைக்குள்ள போட்டுட்டு அரை வேக்காடு வேக வச்சு அந்த ஐயருக்கு மூட்டையில போட்டு கொடுத்துடணும். அவர் எங்கேயாச்சும் மிஷின்ல கொடுத்து உடைச்சிப்பாரு. அரிசி தனியா தவிடு தனியா பிரிச்சுப்பாரு. நம்ம வேலை முடிஞ்சிடும். சரி, நம்ம போய் மத்த வேலையை பார்ப்போம். ஹேமா, மணி நைட் 9 ஆயிடுச்சு. நாங்க வீட்டுக்கு போய் சாப்பிட்டு தூங்க போறோம். நாளைக்கு காத்தால வந்து உன் கூட விளையாடுறோம், சரியா? லில்லி, நாளைக்கு காலையில நான் ஸ்கூலுக்கு போயிடுவேன்ப்பா. இப்பயே இன்னும் கொஞ்ச நேரம் விளையாடிட்டு போலாம்ப்பா. என்னது, இன்னும் கொஞ்ச நேரம் விளையாடணுமா? ஐயோ, எங்களால முடியாதுப்பா. எங்களுக்கு ரொம்ப பசி இருக்குது. நாங்க சாப்பிட்டு படுக்க போறோம். எங்களுக்கு ரொம்ப டயர்டா இருக்கு. என்னது, பசிக்குதா? அடிப்பாவீங்களா, அவ்வளவு நொறுக்கு வாங்கி கொடுத்தனே உங்களுக்கு, அதுக்குள்ளே பசிக்குதுன்றீங்க. சரி போங்க போங்க, நான் உங்களை நாளைக்கு மீட் பண்றேன்.
போறேன். நைட் ஆயிடுச்சு, நம்மளும் போய் சாப்பிட்டு படுப்போம். நாளைக்கு காலைல வேற ஸ்கூலுக்கு கிளம்பி போகணும்ல. இங்கிலீஷ் ஹோம்வொர்க் பண்ணல, மேத்ஸ் டெஸ்ட்டுக்கு படிக்கல. நான் என்ன பண்ண போறேனே தெரியல. சரி, அப்புறம் ஏதாச்சும் ஐடியா பண்ணிக்கலாம். என்னது இது, இவ்வளவு பெரிய பானை இங்க கிடக்குது? ஒருவேளை நம்ம அம்மா மாடுங்களுக்கு தண்ணி புடிச்சு வைக்கிறதுக்காக இந்த பானையை வாங்கியிருப்பாங்க. சரி சரி, நம்ம போலாம். எதுவா இருந்தா நம்மளுக்கு என்ன. அம்மா அம்மா, சாப்பாடு செஞ்சுட்டியா? விளையாடி விளையாடி எனக்கு ரொம்ப டயர்டா இருக்குமா. நான் சாப்பிட்டு படுக்க போறேன். பொழுது விடிஞ்சாலே ஒரே வேலைதான். சரி, முதல்ல இந்த நெல்லை எடுத்து இந்த பானைக்குள்ள கொட்டி வச்சிடுவோம். பிறகு ஏமா கிளம்பி ஸ்கூலுக்கு போனதுக்கு அப்புறம் அடுப்பு பத்த வச்சு இந்த பானையை வச்சு வேக வச்சுக்கலாம். அப்பாடா, ஒரு வழியா எல்லா நெல்லையும் அள்ளி இந்த பானைக்குள்ள போட்டாச்சு. சரி, முதல்ல மத்த வேலைகள்லாம் முடிச்சிட்டு அப்புறமா வந்து இதை வேச்சிக்கலாம். நன்சிகா, நீ ஹோம்வொர்க்லாம் முடிச்சிட்டியா? டெஸ்ட்டுக்குலாம் படிச்சிட்டியாப்பா? பிரீத்தி, நான் எல்லாமே படிச்சிட்டேன்ப்பா. ஹோம்வொர்க் எல்லாத்தையும் முடிச்சிட்டேன், டெஸ்ட்டுக்கும் எல்லாமே படிச்சிட்டேன். அம்மா, ஹேமா எங்கப்பா காணோம்? இன்னுமா ஸ்கூலுக்கு ரெடி ஆயிட்டு இருக்கா? இருங்க, நான் கூப்பிடுறேன் அவள. ஹேமா ஹேமா, ஏய் வாப்பா, நாங்க வெளியே தான் நிக்கிறோம். அச்சச்சோ, என்ன இவளுங்க ஸ்கூல் யூனிஃபார்ம்லாம் போட்டு ரெடியா நிக்கறாளுங்க? ஸ்கூலுக்கு ரெடி ஆயிட்டாளுங்களோ? ஏய் என்னப்பா, நீங்க எல்லாரும் ஸ்கூலுக்கு ரெடி ஆயிட்டீங்களா? ஹேமா, நாங்க எல்லாருமே ஸ்கூலுக்கு ரெடி ஆயிட்டோம். நீ இன்னும் ரெடி ஆகலையா? இன்னும் குளிக்கவே இல்ல போல இருக்கு. என்னாச்சு? ரன்சிகா, அது ஒண்ணும் இல்லப்பா. நான் எந்த ஹோம்வொர்க்கும் பண்ணல, மேத்ஸ் டெஸ்ட்டுக்கும் படிக்கவே இல்ல. மிஸ் வேற ஹோம்வொர்க் பண்ணலன்னு தெரிஞ்சா பேரண்ட்ஸ் எல்லாம் கூட்டிட்டு வர சொல்லுவாங்க. அதான் என்ன பண்றதுன்னு ஒரே குழப்பமா இருக்கு ரன்சிகா. அதுக்கு தான் நேத்து சாயந்தரமே நான் சொன்னேன், ஹோம்வொர்க் பண்ணலாம் படிக்கலாம்னு சொல்லிட்டு. நீ எங்க கேட்ட? இப்ப பாரு, உனக்கு தான் தேவையில்லாத பிரச்சனை. நான் ஸ்கூலுக்கு போக வேணாம்னு நினைக்கிறேன்ப்பா. நீங்களும் ஸ்கூலுக்கு போகாதீங்கப்பா, லீவ் போட்டுருங்கப்பா. ஜாலியா வீட்லயே இருக்கலாம்ப்பா. ப்ளீஸ்ப்பா, மிஸ் கேட்டா நம்ம 4 பேருக்குமே உடம்பு சரியில்லைன்னு சொல்லிடலாம்ப்பா. ப்ளீஸ்ப்பா. இது நல்ல கதையா இருக்கே. நீ ஹோம்வொர்க் பண்ணல, படிக்கல, அதுக்கு நாங்க எல்லாரும் சேர்ந்து லீவ் போடுவோமா? அதெல்லாம் முடியாது. நாங்க ஸ்கூலுக்கு போறோம். மிஸ் எங்க கிட்ட கேட்டா எங்களுக்கு எதுவுமே தெரியாதுன்னு சொல்லிடுறோம் மிஸ் கிட்ட. சரியா? இப்ப என்ன பண்றது? இவளுங்க எல்லாரும் ஸ்கூலுக்கு போறேன்னு சொல்றாளுங்க. நம்ம டெஸ்ட்டுக்கும் படிக்கல, ஹோம்வொர்க்கும் பண்ணல. பேசாம அம்மா கிட்ட வயிறு ரொம்ப வலிக்குதுன்னு சொல்லி ஸ்கூலுக்கு போகல, லீவுன்னு சொல்லிடலாம். அம்மா அம்மா, எனக்கு வயிறு ரொம்ப வலிக்குது, நான் ஸ்கூலுக்கு போகல, லீவ் எடுத்துக்கிறேம்மா. ப்ளீஸ்மா. என்னது, லீவ் போட போறியா? லீவ்லாம் போடக்கூடாது. ஒழுங்கா ஸ்கூலுக்கு போயிட்டு வாப்போ. டிஃபன் செஞ்சு வச்சிருக்கேன், ஒழுங்கா சாப்பிட்டுட்டு ஸ்கூலுக்கு கிளம்புற வழியை பாரு. வயிறு வலியாம்ல, வயிறு வலி. ஏதாச்சும் நம்புற மாதிரி போய் சொல்லு போ. ஐயோ, என்னது இது? நம்மள பெத்த அம்மாவே நம்மளுக்கு வயிறு வலினா நம்ப மாட்டாங்க. இப்ப என்ன பண்றதுன்னே புரியலையே. மிஸ் கிட்ட நீ நல்லா திட்டு வாங்கணும் போல இருக்கு. நாளைக்கு பேரண்ட்ஸ் கூட்டிட்டு வந்து சொல்லிட்டா என்ன பண்றது? ஸ்கூலுக்கு போனா மிஸ் அடிப்பாங்க, வீட்லயே இருந்தா அம்மா அடிப்பாங்க. இப்ப என்ன பண்ணலாம்? என்னது இது, பானை இவ்வளவு பெருசா இருக்கு? ஓ, அம்மா நேத்து மாடுங்களுக்கு தண்ணி பிடிச்சு வைக்கிறதுக்காக வாங்கின பானை இது. ஒண்ணு செய்வோம், பேசாம இந்த பானைக்குள்ள போய் ஒளிஞ்சுப்போம். இதுக்கப்புறமா அம்மா வயலுக்கு போனதுக்கு அப்புறமா இதுல இருந்து வெளியே வந்துடலாம். கேட்டா ஸ்கூலுக்கு போயிட்டு வந்துட்டோம்னு சொல்லிடலாம். இந்த நேரம் பார்த்து யாருமே இல்ல, டக்குன்னு பானைக்குள்ள போயிடுவோம். என்ன இவ்ளோ பெருசா இருக்கு பானை? நம்ம பானைக்குள்ளே போயிடுவோம் போல இருக்கு. அப்பா, இதுக்குள்ளேயே ஒளிஞ்சிக்கலாம். நம்ம இதுல இருக்கோம்னு யாருக்குமே தெரியாது. எங்க ஹேமா வாலே காணோம்? அதுக்குள்ளேயா ஸ்கூலுக்கு போயிட்டா? சாப்பிட்டாலா இல்லையானே தெரியலையே. என் பொண்ணுக்கு படிப்புனா அவ்வளவு உசுறு. சரி, நம்ம போய் மத்த வேலைகளை பாப்போம். இந்த நெல்லெல்லாம் பானையில கொட்டிட்டோம், பேசாம அடுப்பு பத்த வச்சு இந்த பானையை வச்சு நெல்லு வேக வச்சிடலாம். அச்சச்சோ, என்னது இது? அம்மா அடுப்பு பத்த வச்சு பானையை வைக்க போறேன்னு சொல்றாங்க. எனக்கு என்ன பண்றதுன்னே புரியலையே. வெளியே வந்தாலும் மாட்டிப்போம். சரி சரி, பேசாம உள்ளே உட்கார்ந்துக்கலாம், யோசிக்கலாம் என்ன பண்ணலாம்னுட்டு. ஐயோ டாமி, நான் இங்க ஒளிஞ்சிட்டு இருக்கதை நீ பாத்துட்டியா? நான் யார் கண்ணிலும் படலையேன்னு பார்த்தேன், கடைசியில உன் கண்ணுல மாட்டிட்டனே. சரி சரி, நான் இன்னைக்கு ஸ்கூலுக்கு போல, பானைக்குள்ள ஒளிஞ்சுக்க போறேன். அம்மா கிட்ட காட்டி கொடுத்துறாத, சரியா? நீ முதல்ல இங்க இருந்து போ, நான் உனக்கு அப்புறமா பிஸ்கெட் வாங்கி போடுறேன், சரியா? நீ சீக்கிரமா போ டாமி. நீ இங்கே நின்னு குலைச்சிக்கிட்டு இருந்தனா அம்மா கண்டுபிடிச்சிருவாங்க. சீக்கிரம் போ. சரி, விறகெல்லாம் வச்சாச்சு. நம்ம முதல்ல அடுப்பை பத்த வச்சிடுவோம், அப்பதான் நெல்லு நல்லா வேகும். என்னது இது? டாமி எதுக்கு இங்க வந்து குலைக்குது? ஏன் அடுப்பு பத்த வைக்க வேணாம்னு சொல்லுது? ஏய் டாமி, பானைக்குள்ள நெல்லு போட்டு வச்சிருக்கேன், அடுப்பு பத்த வச்சாதானே நெல்லு வேகும். இப்போ
நீ போய் உனக்கு தட்டுல பால் ஊத்தி வச்சிருக்கேன் பாரு, போய் குடிப்போ. அப்பாடா, அடுப்பு பத்த வச்சாச்சு. விறகு நல்லா கொழுந்து விட்டு எரியுது. சீக்கிரமா நெல்லு வெந்துரும் போல இருக்கு. சரி சரி, சட்டு புட்டுன்னு வேலையானா நல்லது தானே. சரி சரி, நம்ம போய் மத்த வேலைகள்லாம் பாப்போம். அதுக்கப்புறமா வந்து அடுப்பு அணைச்சு விடுவோம். ஐயோ சுடுதே, ஐயோ அம்மா சுடுதே சுடுதே சுடுதே, நெருப்பு சுடுதே, ஐயோ அம்மா ஐயோ அம்மா, ஐயோ பயங்கரமா சுடுதே, அம்மா அம்மா அம்மா, காப்பாத்துமா என்ன, காப்பாத்துமா என்ன, யாராச்சும் நெருப்பானுங்க, யாராச்சும் நெருப்பானுங்க, அம்மா சுடுதுமா, அம்மா ப்ளீஸ்மா. என்னது இது? நான் நெல்லு தானே வேக வச்சேன் என்ற பொண்ணோட குரல் பானைக்குள்ள இருந்து கேக்குது. என்னன்னு எனக்கு ஒண்ணும் புரியலையே. சத்தப்ப எட்டி பாப்போம். எனக்கு ஒண்ணுமே புரியலையே, ரொம்ப குழப்பமா இருக்குதே. என்ற பொண்ணு பள்ளிக்கூடத்துக்கு தானே போனா. அடியே அடி பாவி, பானைக்குள்ள என்னடி பண்ற? நீ எப்படி பானைக்குள்ள போன? உன்னை இதுக்குள்ள வச்சுட்டு அடுப்பு பத்த வச்சிட்டனே, என்னடி பண்ற? எழுந்து வெளியே வாடி. நீ இந்த பானைக்குள்ள எப்படிடி போன? இதுக்குள்ள என்னடி பண்ற? நீ பள்ளிக்கூடத்துக்கு போயிட்டு தானே நான் நினைச்சேன். இதுக்குள்ள நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? அம்மா நான் தான் அப்பவே சொன்னேனேம்மா, வயிறெல்லாம் ரொம்ப வலிக்குது, ஸ்கூலுக்கு போலேன்னு. நீ தான் சொன்னா கேட்கவே இல்ல. அதனாலதான் சும்மா விளையாட்டுக்காக இந்த பானைக்குள்ள ஒளிஞ்சுக்கிட்டம்மா. ஆனா நீ அடுப்பு பத்த வைப்பேன்னு எனக்கு தெரியாது. நான் நல்லா மாட்டிக்கிட்டேன். ஓ, நீ இதுக்குள்ள இருக்கிறன்னு தெரிஞ்சுக்கிட்டு தான் டாமி அடுப்ப பத்த வைக்க வேணாம்னு சொல்லிச்சா? டாமிக்கும் தெரியுமா நீ உள்ள ஒளிஞ்சுக்கிட்டு இருக்கிறது? ரெண்டு பேரும் சேர்ந்துக்கிட்டு கூட்டு கலவாணித்தனம் பண்றீங்களாடி? முதல்ல ஒழுங்கா யூனிஃபார்ம போட்டுக்கிட்டு பள்ளிக்கூடத்துக்கு கிளம்புடி. பள்ளிக்கூடத்துக்கு போகாம இருக்கிறதுக்கு நீ இந்த வேலையெல்லாம் செய்யறியா? நீ சத்த அசந்து இருந்தா உன்னை இட்லி வேக வைக்கிற மாதிரி வேக வச்சிருந்திருப்பேனேடி. முதல்ல இங்க இருந்து வெளியே வாடி. அம்மா என்னம்மா இவ்ளோ ரிஸ்க் எடுத்திருக்கேன், கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லாம ஸ்கூலுக்கு கிளம்புன்னு சொல்றியே மணி. அம்மா நான் வீட்லயே இருக்கறேம்மா, நாளைக்கு வேணா ஸ்கூலுக்கு போறேன் ப்ளீஸ்மா. ஹேமா ஹேமா, என்னப்பா பண்ற பானைக்குள்ள? ஆமா அது போகட்டும், தன்சிகா நீ என்ன ஸ்கூல்ல இருந்து சீக்கிரம் வந்துட்ட? அது ஒண்ணும் இல்ல ஹேமா, மேக்ஸ் மிஸ்க்கு உடம்பு சரியில்லையா, அவங்க இன்னைக்கு லீவா, அதனால இன்னைக்கு டெஸ்ட் எதுவும் நடக்கல. அதான் ஸ்கூல் சீக்கிரம் முடிஞ்சிருச்சு, நான் வந்துட்டேன். என்னது மிஸ் லீவ்ன்றதுனால டெஸ்ட் கேன்சல் பண்ணிட்டாங்களா? அடச்சே, இதுக்காகவா நான் இவ்ளோ